ஹாய், அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பப்பாளி பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து வந்து கருப்பு சுண்டல், பச்சை சுண்டல் வச்சுருக்கோம். இது வந்து நிலக்கடலை நேற்று பச்சையாக சாப்பிட்டோம், இன்றைக்கி வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது நூல்கோல் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சுருக்காங்க வீட்டில். ப்ளஸ் இதுக்கு வந்து சாம்பார் வந்து வச்சுருக்காங்க, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவு. இதெல்லாம் நிறையா இருக்கிறனால பொங்கல் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்புறம் என்னுடைய உணவு எந்தெந்த நேரத்தில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதில் தான் இது. இப்போ காலையில் 9லேருந்து 9:30க்குள்ளே வந்து காலை உணவு சாப்பிட்ருவேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஹெவியாக இருந்தாலும் கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிறனால மதியம் வந்து சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் வந்து மதியம் வந்து ஒரு 2 to 2:30 மணி, ஒரு சில நேரம் 3 மணி கூட ஆயிடும். அந்த 3 மணிக்கு சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தர வேலையில் வந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. இரவு வந்து உணவு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கெலாம் 8 மணி தான் நான் வேலையை முடிச்சுட்டு வருவேங்கிறனால 8 to 8:30க்குள்ளே சாப்பிட்ருவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக குறைவான உணவு தான். கொஞ்சம்